வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு சூப்பரான சுவையான அதே சமயம் காரமான வதக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூனு கடலெண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 4 டீஸ்பூனு உளுந்து, சிறிதளவு கடுகு ரெண்டையும் பொன்னிறமாக பொரிய விட்டுக்கணும். அது கூட 15 வரமிளகாயை சேர்த்துக்கணும். 10 பல்லு பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூட 3 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கி சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக அதையும் சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கணும். ஆறாமல் சூடாக போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறையாக மாறிடும். அதனால் ஆற விட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சா போதுங்க. இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ காரமாகவும் இருக்கும். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கணும். இதை தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தாளிச்சிட்டிங்கன்னா அதோட காரம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். நல்லா காரமாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.